முன்னாள் ஆளுநர் தமிழிசை, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வீடுகளில் போலீஸ் பாதுகாப்பு வாபஸ். முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களின் வீட்டில் போடப்பட்டிருந்த போலீஸ் பாதுகாப்பு திடீரென வாபஸால் பரபரப்பு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அரசியல் அனுபவமோ புரிதலோ இல்லை என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் திடீர் பாச உறவு ஏற்பட்டதற்கான மர்மம் என்ன என்றும் கேள்வி. முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு கும்பிடு போடுவது தவறில்லை, காலில் விழுவதுதான் தவறு. அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி. காலில் விழுறது தானே தப்பு. RB உதயகுமார் ஐயாவுடைய சரித்திரத்தை நான் சொல்றேன். சசிகலா அம்மா பக்கத்துல இப்படி நிற்பார். நாளை மறுநாள் கட்சி கொடி ஏற்றும் விழாவுக்கு அனுமதி கேட்டு போலீசாருக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடிதம். கொடி ஏற்றியவுடன் பனையூரில் உள்ள தவேக அலுவலகம் முன்பு தொண்டர்கள் மத்தியில் முதல் அரசியல் உரையாற்ற விஜய் திட்டம். தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ கொடி வெளியீட்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு தீவிரம். 2 நுழைவு வாயில் கதவுகளில் பூசப்பட்ட சிவப்பு நிறத்தை மாற்றி வேறு வண்ணம் பூச்சு. நாளை மறுநாள் விஜய் ஏற்றவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கொடி மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் என தகவல். 22ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு பனையூர் கட்சி தலைமை அலுவலகத்தில் கொடியேற்று விழா. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை எங்கெல்லாம் ஏற்றுவது என கட்சியினருக்கு விஜய் முக்கிய அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக தகவல். முதல் கட்டமாக கட்சி நிர்வாகிகள் கட்சி தொண்டர்களின் சொந்த இடங்களில் கொடியை ஏற்ற வலியுறுத்தல். கல்வெட்டு அமைத்து மிக உயரமான கம்பங்களை அமைத்து தவேக கொடியை ஏற்ற விஜய் அறிவுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே தமிழக வெற்றிக் கழக மாநாட்டை நடத்தலாம். கட்சி தலைமைக்கு விழுப்புரம் மாவட்ட தவேக நிர்வாகிகள் பரிந்துரை என தகவல். விக்கிரவாண்டி அருகே 3 இடங்களை பரிந்துரை செய்துள்ள தவேக நிர்வாகிகள். உயர் பதவிகளில் நேரடி நியமனம் தொடர்பான விளம்பரத்தை ரத்து செய்ய கடிதம். மத்திய பணியாளர் தேர்வாணைய தலைவருக்கு மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் கடிதம். மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட அனைவரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை உணர்ந்து பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். மத்திய அரசு மருத்துவமனைகள் மற்றும் எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வழிகாட்டுதல்கள் வெளியீடு. மகாராஷ்டிரா மாநிலம் பத்லாபூரில் பள்ளி சிறுமிகள் துப்புரவு பணியாளரால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டதாக புகார். ரயில் மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது தடியடி நடத்திய போலீசார். பதிலுக்கு போலீசார் மீது பொதுமக்கள் கற்களை வீசி தாக்கியதால் பரபரப்பு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 4 வயது சிறுமிகள் 2 பேருக்கு பாலியல் சீண்டல் புகார் எதிரொலி. தனியார் மழலை பள்ளியை அடித்து நொறுக்கிய போராட்டக்காரர்களால் அதிர்ச்சி. வளர் இளம் பெண்கள் பாலியல் வேட்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என யோசனை தெரிவித்த கொல்கத்தா உயர்நீதிமன்ற தீர்ப்பு ரத்து. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் இந்தியாவும் மலேசியாவும் ஒன்றுபட்டு நிற்பதாக பிரதமர் மோடி பேச்சு. புதிய நாடாளுமன்ற வளாகத்தில் செங்கோல் நிறுவப்பட்டதன் உற்சாகம் மலேசியாவிலும் காணப்பட்டதாகவும் பெருமிதம். மலேசியாவில் உள்ள மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்க முடிவு. மலேசிய பிரதமருடனான சந்திப்புக்கு பிறகு பிரதமர் மோடி அறிவிப்பு. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குடியுரிமையை ரத்து செய்ய கோரிய சுப்பிரமணிய சுவாமி தாக்கல் செய்த வழக்கு.
டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வுக்கு மாற்றம். ஆம்ஸ்ட்ராங் வழக்கு தொடர்பாக இயக்குனர் நெல்சன் மனைவியும் வழக்கறிஞருமான மோனிஷாவிடம் விசாரணை. தேடப்படும் குற்றவாளிகளான சம்போ செந்தில், மொட்டை கிருஷ்ணன் குறித்து தனிப்படை போலீசார் விசாரணை. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஜனநாயக கட்சியின் 4 நாள் மாநாடு கோலாகல தொடக்கம். நாட்டுக்காக வாழ்நாள் சேவையாற்றிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு நன்றி கடன்பட்டுள்ளதாக கமலா ஹாரிஸ் பேச்சு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றால் எலான் மஸ்கிற்கு அமைச்சர் பதவி. முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி பிரச்சாரம்.